ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன லஞ்ச் பார்க்கலாம் வாங்க. சாதம், சாம்பார், அவரைக்காய், கேரட், மாங்காய் போட்டு சாம்பார். அவங்களுக்கும் கோல்டு ஃபீவராக இருக்குது, எனக்குமே கோல்டாக இருக்குது. அதனால தான் சவுச்சவுலாம் போடல. அவரைக்காய் வாங்கிட்டு சொல்லி அவரைக்காய், கேரட், மாங்காய் போட்டு சாம்பார் வச்சேன். இன்றைக்கி ஆடி செவ்வாய்க்கிழமை வேறு, அதனால் சாம்பார் தான் வச்சேன். அதுக்கப்புறம் வழக்கம் போல் ரசம். ஆனால் இன்றைக்கி வந்து பருப்பு ரசம். சாம்பார் வைக்கிற அன்றைக்கி வெந்தய பருப்பு ஒரு கரண்டி எடுத்து போட்டு ரசம் வச்சுருக்கேன். அதான் பருப்பு ரசம். அப்புறம் சைட் டிஷ் வந்து மரவள்ளிக்கிழங்கு பொரியல். நேற்று ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுப்பேன்னு சொல்லி வாங்கிட்டு வந்தாங்க, நான் செய்யலை. சரி, இன்றைக்கி அதை பொரியலாக பண்ணிடலாம். இந்த மாதிரி பண்ணால் அவங்களுக்கு பிடிக்கும். சாப்பாட்டுக்கும் தொட்டுக்கலாம், ஸ்நாக்ஸ் மாதிரி ஈவினிங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு டீ குடிப்பாங்க. பசங்களுக்கு வந்து ஒரே ஒரு பீட்ரூட் இருந்தது, அதை பொரியல் பண்ணி கொடுத்து அனுப்பிட்டேன். அவங்க வந்து இந்த மரவள்ளி கிழங்கெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. அந்த பீட்ரூட் பத்தாது, நமக்கு அவங்களுக்கு ஒன்றா செய்யலான்னு பார்த்தா. அதனால் அவங்களுக்கு அந்த பீட்ரூட்டை பொரியல் பண்ணி கொடுத்துட்டு எங்களுக்கு வந்து மரவள்ளி கிழங்கு பொரியல் பண்ணியிருக்கேன். இது தேவையான அளவு லஞ்சுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு மீதி வச்சா ஈவினிங் வந்து அவங்க சாப்பிடுவாங்க. அப்புறம் டிஃபன் வந்து ஆளுக்கு ஒரு தோசை தான் ஊற்றி கொடுத்தேன் பசங்களுக்கு. சாம்பார் தொட்டு தான் சாப்பிட்டு போனாங்க. எப்பயும் போல் எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. முன்னாடி மாதிரிலாம் இப்போ வேலை செய்ய முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டு செய்கிற மாதிரி தான் இருக்குது. நைட்டு இங்கே ரொம்ப மழை, நல்ல மழை. ஒரு 7 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் இடி, மழை, மின்னல், அவ்வளோ ஒரு மழை. எங்கள் வீட்டில் ஒரு அதிசயம் நடந்தது. தம்பி வந்து எதுவுமே கேட்க மாட்டார், எங்கேயுமே போக மாட்டார். நேற்று என்ன பண்ணார், நம்ம மெயின் ரோடுக்கும் ஆப்போசிட் சைடில் ஒரு தெருவில் ஒரு பையன் இருக்கிறான். அவன் வந்து பஸ் ஃப்ரெண்டு. அவன் 7th, இவர் வந்து 8th. அவனுக்கு நேற்று பர்த்டேவான். அதனால் வந்து நான் பர்த்டேக்கு போகிறோமா, ட்ரெஸ் எடுத்து கொடுமா போட்டுக்க, நம்ம எடுத்து கொடுக்குறது தான் போட்டுப்பார் அவர் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தார். சரிப்பா 7 மணிக்கு படி, அதுக்கப்புறம் போகலான்னு சொல்லிட்டு 7 மணிக்கு கொண்டு அவங்க அப்பா விட்டு வந்தாங்க. பார்த்தா அந்த பையன் வந்து டியூஷன் போயிட்டானோ. 8 மணிக்கு வந்து தான் கேக் வெட்ட போகிறோன்னு சொல்லிட்டாங்க. திருப்பி அழைச்சிட்டு வந்துட்டார். திருப்பி 8 மணிக்கு 8 மணி ஒரு ஆமாம் 8 மணிக்கு தான் மழை பிடிச்சிது. 8 மணிக்கு கொண்டு விட்டுட்டு இப்படி வராரு, தொப்பரையாக அணிஞ்சிட்டு வராரு ஜுரத்தோட. அதுக்கப்புறம் வந்து திருப்பி இருந்துட்டு திருப்பியும் 8 மணிக்கு விட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் 10 மணிக்கு மழையே விடவே இல்லை, 10 மணி வரைக்குமே. அப்புறமா பையன் வேறு ஃபோன் பண்ணான், ரெயின் கோட் எடுத்துகிட்டு வாங்கன்னு. அப்புறம் என்ன பண்ணார், குடை எடுத்துகிட்டு போயிட்டு 2 குடை அழைச்சிட்டு வந்துட்டார். அப்புறம் தான் திருப்தியாக இருந்தது. தம்பி எங்கேயுமே தம்பி வந்து போனோடனே தான் மழை வந்துருச்சுன்னு சொல்லி நாங்களாம் கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தோம். எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. இவ்வளோ பாத்திரம் பாருங்களேன், இன்றைக்கி ஒரு நாளைக்கு சலிப்பாக இருக்குது. இவ்வளோ பாத்திரம் விலைக்கு கழுவியாச்சு, சிங்க்குமே கழுவி விட்டாச்சு. இது வந்து நாட்டு சக்கரை இருந்த பாட்டிலு, இது வந்து காலி ஆகிடுச்சு. இதையும் வந்து கழுவி வச்சுருக்கேன். நாட்டு சக்கரை வாங்கிட்டு வந்தால் கொட்டி வைக்கலான்னு. இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்சு. இதான் எனக்கு காலை வேலை. இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.